Welcome to our channel. இப்ப நம்ம பார்க்க போற படத்தோட பேரு ஓவர்லோட். இது 2018ல வெளிவந்த இரண்டாம் உலக போரை பத்தின படம். இரண்டாம் உலக போர்ல ஹிட்லரோட நாசிச படைகளை அழிக்கிறதுக்காக அமெரிக்க படைகள் ஒரு குழுவா விமானங்கள்ல போறாங்க. அந்த கூட்டத்துல தான் நம்மளுடைய ஹீரோவும் இருக்காரு. ஆக்சுவலா விமான படைகள் மட்டும் இல்லாம கப்பல் படைகளும் போருக்கு போயிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் கேமரா வச்சிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி போட்டோகிராஃபரா இருந்திருப்பாரு போல. இப்ப ஆர்மில ஜாயின் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஒருத்தர் சுடுசுடுன்னு இருக்காரு. அவர் தான் இங்க எல்லாருக்குமே கேப்டனா இருக்க போறாரு. நம்ம ஹீரோவுக்கு இந்த போருக்கு போறதுக்கெல்லாம் விருப்பமே கிடையாது. அவரோட ஃப்ரெண்டு இவரை எப்பவுமே கிண்டல் பண்ணிட்டே இருக்காரு. இந்த நேரத்துல அந்த இடத்துக்கு சர்ஜன் வராரு. அவர் எல்லார்கிட்டயுமே கொஸ்டின் கேக்குறாரு. நம்ம எங்க போறோம், அங்க போயிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நம்மளோட ஹீரோ கிட்டயுமே ஒரு கொஸ்டின் கேக்குறாரு. ஆனா ஹீரோவுக்கு அதுக்கான ஆன்சர் தெரியல. அவரே சொல்றாரு, நாசிஸ் ரொம்ப கொடூரமானவங்க, அவங்கள அழிக்க அந்த டவரை நம்ம அழிச்சிட்டா வான்வழி தொடர்பு இருக்காது, நாம அவங்கள ஈஸியா அழிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த டவரை இவங்க அழிச்சதுக்கு அப்புறமா இவங்களுடைய நாட்டுல இருந்து ஈஸியா வான்வழியா வீரர்கள் அந்த நாட்டை கைப்பற்றுறது தான் அவங்களோட பிளான். இதுக்காக நம்ம உயிரை கொடுத்து போராடணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த வேலைய ஆல்ரெடி செஞ்சவர் தான், அதாவது அந்த சுடுசுடுன்னு இருக்காரு இல்லையா, அவர் தான் கேப்டன். கொஞ்ச நேரத்துல போக வேண்டிய இடத்துக்கு கிட்ட போயிடுறாங்க. ஆனா எதிரிகள் இவங்க விமானத்தை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க எல்லா விமானங்களையும் தாக்குறாங்க. விமானத்துக்குள்ள இருக்க ஒருத்தர் மேல குண்டு பாய்ந்து அவன் அங்கேயே இறந்தும் போயிடுறான். விமானத்துல தீ பிடிக்க ஆரம்பிக்குது. வீரர்கள் விமானத்துல இருந்து குதிக்க வைக்கிறாங்க. ஹீரோவும் ஜஸ்ட் மிஸ்ல உயிர் பழிச்சு தண்ணியில விழுறாரு. அவரோட பாராசூட்டை கழட்டி விட்டுட்டு மேல வராரு. அங்க பார்த்தா எல்லா இடத்துலயுமே தீ பிடிச்சு எரியதான் காமிக்கிறாங்க. ஹீரோ காட்டுக்குள்ள தனியா போறாரு. கூட வந்த மத்தவங்களை தேடுறாரு. அப்போ எதிரிகள் சர்ஜனை சுடுறத பாக்குறாரு. காப்பாத்தலாம் அப்படின்னு போறாரு. ஆனா அந்த சமயத்துல கேப்டன் இவரை தடுத்து, இப்ப நீ போன அப்படின்னா உன்னையும் சாகடிச்சிருவாங்க, நம்மளோட டார்கெட் இது கிடையாது, நம்ம அந்த சர்ச் மேல இருக்கிற அந்த ரேடியோ ஸ்டேஷனை அழிக்கிறது தான் நம்மளுடைய டார்கெட் அப்படின்னு சொல்றாரு. 6 மணிக்குள்ள நம்ம அந்த ஸ்டேஷனை தகர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாரு. மத்த சோல்ஜர்ஸ் அங்க யாரையுமே காணோம். அதனால இவங்க மட்டும் தனியா போயிட்டு இருக்காங்க. போனதுக்கு அப்புறம் ஒரு 3 சோல்ஜர்ஸ் எப்படியோ கிடைக்கிறாங்க. அந்த 3 பேர்ல அந்த கேமரா வச்சுட்டு இருந்த ஒருத்தருமே, அப்புறமேட்டுக்கா நம்ம ஹீரோவை கிண்டல் பண்ணாரு இல்லையா, அவருமே. அதுல நம்ம கேமரா வச்சுட்டு இருந்தவரை கேமரா அப்படின்னு சொல்லலாம், ஹீரோவை கிண்டல் பண்ணவரை நம்ம கிண்டல் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது இந்த ஒரு ஷார்ட் நேம் தாங்க. இந்த கேமரா மேன் இருக்கார் இல்லையா, அவங்கிட்ட இருக்க கேமராவை கேப்டன் தூக்கி போடுறாரு. இதெல்லாம் வச்சுட்டு இருந்தா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவங்க 5 பேரும் அங்க இருந்து போயிட்டு இருக்கும்போது அதுல ஒருத்தன் தெரியாதனமா கண்ணி வெடியில காலை வச்சிடுறான். அவன் அப்படியே வெடிச்சு செதறிடுறான். மீதி 4 பேர் மட்டும் ஒரு வழியா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வராங்க. ஹீரோ அந்த செத்து போன சோல்ஜருக்காக பரிதாபப்படுறான். ஆனா கேப்டன், அதான் நீ உயிரோட இருக்கல்ல அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. போயிட்டு இருக்கும்போது அங்க ஏதோ ஒண்ணு இறந்து போயிருக்கு. அது மேல ஏதோ ஒரு திரவம் இருக்கு. அது அவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே ஹீரோ ஒரு பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணு பார்த்துட்டு அங்க இருந்து ஓடுறா. அவளை விட்டா நம்மள மாட்டி விட்டுருவா அப்படின்னு சொல்லி அவளை பிடிக்கிறதுக்காக கேப்டன் சொல்றாரு. ஒரு வழியா அவளை பிடிச்சிடுறாங்க. அவளோட ஊருக்கு போறதுக்காக அவளை வழிகாட்ட சொல்லு அப்படின்னு கேப்டன் சொல்றாரு. நம்மளோட ஹீரோவும் அவளோட பாஷையில அதை சொல்லி புரிய வச்சு அவளை வழிகாட்ட வைக்கிறாங்க. ஒரு வழியா அந்த கிராமத்துக்கும் போய் சேர்றாங்க. அந்த சமயத்துல அங்க வந்த உடனே ஹீரோ போயிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். ஆனா அந்த பொண்ணு யாரையுமே போட்டு கொடுக்காம தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டும் போயிடுறா. அந்த நாசிஸ்ட சுத்தமா பிடிக்காது போல. அவளோட வீட்டுல அவளோட வயசான அத்தையும் ஒரு சின்ன பையனும் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த அத்தைய நமக்கு காமிக்கல. வெறும் அந்த டவரை பாம்பு வச்சு தகக்க என்ன பண்ணலான்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல வெளியே ஏதோ சத்தம் கேட்கவே அது என்னன்னு பாக்குறாங்க. கிராமத்துல இருக்கிற மக்களை அவங்க குடும்பப்படுத்தி துப்பாக்கியால சுடுறாங்க. இதை பார்த்த ஹீரோயின், நீங்க இங்க இருந்து கிளம்புங்க, அவங்க இங்க சோதனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு இவங்க 4 மணி நேரம் பொறுத்துக்கோ, நாங்க அந்த டவரை அழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கிண்டல் சோல்ஜர் ஹீரோவை திரும்பவும் கிண்டல் பண்றான். உன்னால ஒரு எலிய கூட சுட முடியாது அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா ஹீரோக்கு ரொம்ப இறக்க மனசு இருக்கு போல. கேப்டன் கிண்டல் சோல்ஜரையும் கேமரா சோல்ஜரையும் பாயிண்ட்டுக்கு நம்ம ஆளுங்க வந்துட்டாங்களான்னு பார்க்க அனுப்புறாரு. கீழே போயிட்டு யாராவது வராங்களான்னு பார்க்க அனுப்புறாரு. இவன் அந்த ரூம் வழியா போகும்போது, அதாவது அந்த அத்தை, வயசான அத்தை இருக்காங்க இல்லையா, அந்த ரூம் வழியா போகும்போது இவன்
இவன் ஏதோ சத்தம் கேட்கவே உள்ள போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு கிட்ட போறான். அங்க கொடூரமா ஒருத்தனை காமிக்கிறாங்க. ஹீரோயின் அங்க வந்து என் அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே சொன்னேன், நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி இழுத்துட்டு போயிடுறா. அந்த அத்தை இவனை கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டாங்க போல, அதுக்கு நம்மளோட ஹீரோயின் மருந்து போட்டு விடுறா. ஆச்சு அப்படின்னு கேட்கவே அவங்க சர்ச்ல இருந்து வந்ததுல இருந்து அப்படிதான் இருக்காங்க அப்படின்னு சொல்றான். இந்த குட்டி பையன் கூட ஹீரோ விளையாடுறான். ஹீரோயினுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. சர்ச்சோட பேஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அங்க போற மக்கள் எல்லாமே இறந்து போறாங்க, என்னோட அப்பா அம்மாவை கூட அவங்க விட்டு வைக்கல அப்படின்னு ஹீரோ ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறான். சமயத்துல வெளியே சத்தம் கேக்குது. ஜெர்மன் சோல்ஜர்ஸ் அங்க வந்து கதவை தட்டுறாங்க. எல்லாரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுல ஒருத்தன் மட்டும் உள்ள வந்து ஹீரோயின் கிட்ட விசாரிக்கிறான். மேல அந்த சின்ன பையன் பால தெரியாம கீழே போட்டு சத்தம் போட்டுறான். அவங்க மாட்டுல விசாரிக்க வந்தவன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். உடனே ஹீரோ அங்க போய் கன் பாயிண்ட வச்சு அவனை பிடிக்கிறாங்க. அங்க வந்து அவனை ஒரே அடியில அடிச்சு மயங்க வச்சுட்டு நம்ம உடனே இங்க இருந்து போயாகணும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ கிட்ட போயிட்டு அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வா அப்படின்னு அனுப்புறாரு. அந்த சர்ச் கிட்ட போறான். அங்க போனா விசித்திரமான மக்கள் எல்லாரையுமே ஒரு ட்ராலில வச்சு ஃபர்ஸ்ட் கொளுத்துறாங்க. அதை பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு நரி வந்து இவனை துரத்துனதுனால இவன் எதிரிகளோட வண்டியிலேயே போயிட்டு ஏறிக்கிறான். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய டெட் பாடிஸ் இருக்கு. அதுக்குள்ள இவன் ஒளிஞ்சிக்கிறான். தப்பிச்சு ஒரு ரூம் கதவை திறந்து உள்ள போறான். அங்க விசித்திரமான சத்தம் ஒரு கதவுக்கு பின்னாடி இருந்து கேக்குது. அவன் அதோட ஓட்ட வழியா என்ன அப்படின்னு பாக்குறான். உள்ள பார்த்தா ஒருத்தன் வெறி பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கான். பார்த்துட்டு எதுவுமே இவனுக்கு புரியாம சரி நம்ம அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு போலாம் அப்படின்னு அங்க போயிட்டு எட்டி பாக்குறான். அங்க போயிட்டு எட்டி பார்த்தா ஆளுங்க இருக்கிறதுனால அங்கேயும் ஒண்ணுமே பண்ணாம வேற ஒரு சைட்ல போறான். அங்க ஒரு பேக் மாதிரி ஏதோ ஒண்ணுல ஜாம்பிஸ் மாதிரி இருக்கவங்கள கட்டி வச்சு தொங்க விட்டுருக்காங்க. அதுல ஏதோ ஒரு பொம்பளையோட சத்தம் கேட்கவே அங்க போய் எட்டி பாக்குறான். அதுல பார்த்தா தலை மட்டும் தான் இருக்கு. கீழே பார்த்தா ஃபுல்லா எலும்பு தான் இருக்கு. என்ன கன்றாவியான கோலமோ தெரியல. இந்த மூஞ்ச பார்த்துட்டு அவன் வேற பக்கம் வரான். இதுல 2 பேரை கட்டி படுக்க வச்சிருக்காங்க. ஏதோ மிஷின்ல பிக்ஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வச்சிருக்காங்க போல. அது இவங்களோட சோல்ஜர் தான். அதுல ஒருத்தனை எப்படியோ காப்பாத்தி தன்னோட அந்த ரூமுக்கு கூட்டிட்டு வரான். அதான் ஹீரோயினோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். ஹீரோயின் மருந்து போட்டு அவனையும் எப்படியோ குணப்படுத்தி எந்திரிச்சு உட்கார வைக்கிறாங்க. பார்த்தது எல்லாமே கேப்டன் கிட்ட சொல்றான். அவன் ஒரு சிரஞ்சு ஊசியை எடுத்துட்டு வந்துட்டு இருப்பான் போல. அதையுமே கேப்டன் கிட்ட காமிச்சு இது என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதாவது ஒருத்தனை கட்டி போட்டு வச்சுட்டாங்க இல்லையா, அந்த விசாரிக்க வந்தவன் அவன் கிட்ட கேக்குறாங்க. அவன் சரியா பதில் சொல்ல மாட்டான். எல்லாமே நாங்க ஒரு காரணமா தான் செய்யறோம் அப்படின்னு சொல்றான். தொங்க போட்டுட்டு கேப்டன் அவனை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவன் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றான். கேப்டன் அவனை அடிச்சு கேக்குறாரு. ஆனா ஹீரோ வேண்டாம், கடுமையா நடந்துக்க வேணாம் அப்படின்னு சொல்றான் கேப்டன் கிட்ட. ஆனா கேப்டன் அதெல்லாம் கேட்கவே மாட்டுறாரு. அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சு விஷயத்த வாங்கலாம் அப்படின்ற மாதிரி அடிச்சுட்டு இருக்காரு. ஹீரோ உடனே கீழே ஹீரோயின் கிட்ட வந்து நான் 3 மாசத்துக்கு முன்னாடி தோட்டத்துல புல்லு வெட்டிட்டு இருந்தேன், ஆர்மில ஜாயின் பண்றதுக்காக எனக்கு லெட்டர் வந்துச்சு, அதனாலதான் நான் இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்றான். என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் பாவமா பாத்துட்டு இருக்கா. கேப்டன் அவனை விசாரிச்சுட்டு கீழே வராரு. அந்த டவருக்குள்ள 40 பேருக்கு மேலதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த விசாரிக்க வந்தவனை வச்சுதான் உள்ள போகணும் அப்படின்னு சொல்றாரு. கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை அனுப்புறாரு. அந்த கேமரா அவனை போய் கூப்பிட போகும்போது அவன் செத்து போன மாதிரி நடிச்சு கேமராவை சுட்டுடுறான். கேமரா அங்க கீழே விழுந்துடுறான். எல்லாரும் வராங்க. அந்த விசாரிக்க வந்தவனை திரும்பவும் பிடிச்சிடுறாங்க. ஆனா கேமராவை அவங்களால காப்பாத்தவே முடியல. ஐயோ நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவை கட்டி பிடிச்சிட்டே செத்து போயிடுறான். ஹீரோ அவன் கொண்டு வந்த அந்த ஊசியை எடுத்து அவனுக்கு போட்டு விட்டுடுறான். கொஞ்ச நேரத்துல கேமரா எந்திரிச்சு உட்காடுறான். யாராலையுமே நம்பவே முடியல. அவன் உயிரோட வந்துடுறான். தனக்கு தண்ணி தாகமா இருக்கு அப்படின்னு சொல்லி தண்ணி கேக்குறான். இதுல அந்த தண்ணி கேனே ஒடுங்கி போயிடுது அப்படின்னு அவன் கிட்ட சொல்ல அவன் உடனே எந்திரிச்சு நிக்கிறான். அவனுக்கு அதிக சக்தி வந்த மாதிரி ஃபீல் பண்றான். அவனோட தலை ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தூண்ல போய் முட்டிக்கிறான். அந்த தூணே உடைஞ்சிருது. ஒரு திருப்புனதுமே அவனோட கழுத்து எலும்பே முட்டிக்கிட்டு வெளியே வந்து குத்திட்டு நிக்குது. ஆனாலுமே அவன் சாகவே இல்லை. என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை போயிட்டு கொல்ல போறான். அவனை கேப்டன் சுடுறாரு. சாவான்னு பார்த்தா அவன் சாவே இல்லை. வந்தவன் சொல்றான் அவனுக்கு சாவே கிடையாது. ஹீரோ அந்த கேமராவை அடிச்சு வெறித்தனமா அவனோட முகத்துல குத்தி சிதைக்கிறான். அந்த சமயத்துல அந்த விசாரிக்க வந்தவன் அந்த சின்ன பையனை வச்சு அங்க இருந்து தப்பிச்சிடுறான். அந்த சின்ன பையனை காப்பாத்தலாம் அப்படின்னு கேப்டன் கிட்ட சொல்றாரு. நான் எப்படியாவது உங்களை டவர்க்குள்ள கூட்டிட்டு போறேன், என்ன நம்புங்க, என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி கேப்டன் கிட்ட சொல்லி ஹீரோ கேப்டனையும் சம்மதிக்க வச்சு கூட்டிட்டு போறாரு. அந்த விசாரிக்க வந்தவன் டவருக்குள்ள போனதுமே அவன் ரொம்ப செதஞ்சு போயிருப்பான் போல. தன்னோட வலி தாங்க முடியாம அங்க இருந்து 2 ஊசியை எடுத்து அவனுக்கே அவன் குத்திக்கிறான். அவனும் ஒரு ஜாம்பியா மாறிடுறான். ஹீரோயினும் மத்தவங்களும் பிளான் பண்றாங்க. ஹீரோயின் ஒரு ஜெர்மன் சோல்ஜரை திசை திருப்பி கூட்டிட்டு ஓடுறா. அங்க ஹீரோவும் மத்தவங்களும் அவனை பிடிச்சு அவனை டவருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. வாயில டேப் ஒட்டி அவனோட வண்டியில பாம் வச்சு அனுப்புறாங்க. அவனோட டேப் பிரிஞ்சதுமே அந்த பாம்
வெடிச்சு அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாருக்குமே அடிபடுது. ஒரு சிலர் இறந்துமே போறாங்க. அங்க உள்ள போறாங்க. ஹீரோயின் தனியா போய் தன்னோட தம்பிய கண்டுபிடிக்க போறா. கேப்டனும் ஹீரோவும் கண்ட்ரோல் ரூமுக்கு போறாங்க. அங்க ஒருத்தன் போட்டு தள்ளிடுறாங்க. இங்க இருந்து நம்ம வெளியே போனோம், நான் பாம் வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்றாரு. இல்லனா யாராலையுமே தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஒருத்தனை தம்பிய காமிக்க சொல்லி கூட்டிட்டு போறா. ஆனா அவன் இந்த ரூம்குள்ளதான் அவன் தம்பி இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த வெறி பிடிச்சவன் இருக்கிற ரூமை காமிக்கிறான். அந்த சமயம் பார்த்து ஹீரோ அங்க வந்து ஹீரோயினை காப்பாத்துறாரு. என்னை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் இங்க இருந்து வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. ஆனா ஹீரோயின் நான் உன்னை விட்டு இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவரு நீ போ, நான் எப்படியாவது வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அவங்க ஒரு சின்ன ஓட்ட வழியா தப்பிச்சு போக முயற்சி பண்றாங்க. அந்த இடத்துல ஒரு ஜாம்பி வந்து அவளை முடிய பிடிச்சி இழுத்துட்டு போயிடுது. ஹீரோயினும் ஒன்னும் சும்மா இல்லைங்க, அவனை அங்க இருக்க ஒரு எரிக்கிற மிஷினை வச்சு எரிச்சிட்டு ஓடிட்டா. அந்த விசாரிக்க வந்த ஜாம்பி நம்ம கேப்டனை அட்டாக் பண்றான். ஏன்னா கேப்டன் அவனை இதுக்கு முன்னாடி அடிச்சாரு இல்லையா, அதுக்காக பழி வாங்குறதுக்காக கேப்டன் கூட சண்டை போடுறான். டாக்டர் ஹீரோவை சுட வரவே டாக்டரை இவன் கொன்னுடுறான். அந்த சின்ன பையனை நம்மளோட கிண்டல் காப்பாத்துறான். ஆக்சுவலா கிண்டலுக்கும் அந்த சின்ன பையனுக்கும் ஆகாது. இப்ப அந்த சின்ன பையனை காப்பாத்திட்டு இனிமே இதுக்கப்புறம் ஓடாத இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றான். அடுத்த சீன்ல கேப்டனை இவன் பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் அந்த கெட்டவன். அதை பார்த்துட்டு ஹீரோ அங்க போகவே ஹீரோவையும் அவன் அட்டாக் பண்றான். கேப்டனோட நெஞ்சுல ஒரு கொக்கிய மாட்டி வச்சு அவரை தொங்க விட்டு அடிக்கலான்னு பாக்குறான். ஹீரோ கஷ்டப்பட்டு அந்த ஊசியை எடுத்து அவருக்கு போட்டுக்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோ அந்த கெட்டவன் மேல ஒரு பெரிய ராடு மாதிரி ஒன்னை எடுத்து குத்துறான். அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த கெட்டவனை அவங்க வெடிச்சு செதற வைக்கிறாங்க. கேப்டன் தன்னை ஒரு அறையில வச்சு பூட்டிக்கிறாரு. ஹீரோ கிட்ட நீ தான் அந்த டவரை வெடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ வேற வழி இல்லாம போறான். இதுக்குள்ள நிறைய ஜாம்பி மனுஷங்க வெளியே வராங்க. எல்லாரையுமே கூண்டோட வெடிக்க வச்சு தன்னோட உயிரை கொடுத்து எல்லாரையுமே காப்பாத்துறாரு கேப்டன். வீர மரணம் அடைஞ்சிட்டாரு. ஹீரோ டவருக்கு பாம் வச்சு வெடிக்க வச்சுட்டு ஓடுறான். வீட்டுல எல்லாரும் ஹீரோவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவை பார்த்து ஹீரோயின் அந்த சின்ன பையன் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. கேப்டன் இறந்ததுக்கு வருத்தப்படுறாரு. வச்சதுனால அவங்களோட நாட்டுல இருந்து சோல்ஜர்ஸ் எல்லாருமே வராங்க. நடந்ததை எல்லாமே ஹீரோ கிட்ட விசாரிக்கிறாங்க. ஆனா ஹீரோ அந்த ஜாம்பிஸ் பத்தி எல்லாம் எதுவுமே சொல்லாம மழுப்பிடுறாரு. முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல்ல லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.